இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் 2 முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எக்கை லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேனில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு இது ரெண்டையும் ரொம்ப பொடுசாக நறுக்கிக்கோங்க. நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வாயில் தட்டுப்படாது. ஸோ இப்போ இந்த பூண்டும் இஞ்சியும் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த ரெசிபிக்கு. இதோட ஒரு பெல்லாரி வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா அதிலேயே இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசியை பாஸ்மதி ரைஸ் இதை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணி இதை சேர்த்துட்டு இதில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்ச எக்ஸு சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.